உற்சாக வணக்கம். நான் உங்கள் அருண்குமார். மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயத்துக்குள்ளே நாங்கள் இந்த வரும் காணொளிகளிலே நாங்கள் கடந்து போகிறோம். அநேகமானோர் இன்று யூடியூப் சேனலிலே நீங்கள் காணொளிகளை பதிவேற்றம் செய்ய ஆர்வமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஆனால் அந்த காணொளிகளை நீங்கள் எவ்வாறு பலவிதமான எடிட்டிங்கை செய்து நீங்கள் அதிலே பதிவேற்ற முடியும் என்கின்ற ஒரு பேசிக் அறிவை நான் உங்களுக்கு கற்றுத்தரலாம் என்று இருக்கின்றேன். CapCut பொறுத்தவரை இது ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் என்று நாங்கள் இதை அழைப்போம். இது கூடுதலாக மொபைல் ஃபோன்களிலே ஆப் மூலமாகவும் பிசிகளிலே ஒரு சாஃப்ட்வேராக இன்ஸ்டால் பண்ணியும் நீங்கள் இந்த வீடியோ எடிட்டிங்கை நீங்கள் செய்ய முடியும். ஆனால் நான் இங்கு இப்போது உங்களுக்கு கற்றுத்தரப்போவது கம்ப்யூட்டரில் என்ன மாதிரி நீங்கள் ஒரு வீடியோவை எடிட் செய்யலாம். இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிட்டு உங்களுடைய வீடியோவை நீங்கள் ரெக்கார்ட் செய்கிறீங்க. அந்த ரெக்கார்ட் செய்கிற வீடியோ அப்படியே யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஏற்றாமல் அதில் சில வெட்ட வேண்டிய, அதாவது நிராகரிக்க வேண்டிய பகுதிகள் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் தவறுதலாக பேசின பகுதிகளை கட் செய்ய வேண்டும், அதிலே டைட்டில் போட வேண்டும். ஒரு வீடியோவிலிருந்து அடுத்த வீடியோவுக்கு போவதற்கு டிரான்சாக்ஷன்ஸ், எஃபெக்ட்ஸ், இவ்வாறாக பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த வீடியோ எடிட்டிங்லேயே நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். என்னடா புது சொல்கிறோம்னு இல்லை, இதெல்லாம் ஒரு வீடியோ எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த டேர்ம் வேர்ட்ஸ் தான் கூடுதலாக பாவிப்பார்கள். எனவே CapCut என்கின்ற ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் எங்கே பதிவிறக்கம் செய்யலாம், அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் எப்படி கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் செய்ய முடியும், இன்ஸ்டால் செய்ததுக்கு பிற்பாடாக இந்த CapCut சாஃப்ட்வேரை எப்படி நாங்கள் பயன்படுத்த முடியும், இவ்வாறாக நாங்கள் அப்லோட் செய்த வீடியோவை எவ்வாறு நாங்கள் இந்த CapCutக்குள்ளே இம்போர்ட் பண்ணி அதை நாங்கள் தேவையில்லாத பகுதிகளை கட் செய்து அதுக்கு டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்து எஃபெக்ட்ஸ் கொடுத்து அதை எவ்வாறு ப்ரொடியூஸ் செய்ய முடியும், அல்லது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை நாங்கள் எங்களுடைய வீடியோவுக்கு எவ்வாறு அதில் ஆட் பண்ண முடியும் என்கின்ற பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான விஷயங்களை நாங்கள் ஒவ்வொரு அழகாக கற்றுக்கொள்ள போகிறோம். இதுவரைக்கும் இந்த ஈகிள் ப்ரொடக்ஷன் ஸ்ரீலங்காவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலண்டா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணி பெல்லையும் நீங்கள் அமர்த்தி கொள்ளுங்கள். அப்போ தான் நாங்கள் போட போகிற அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஈஸியாக இருக்கும். இது வீடியோ எடிட்டிங் மாத்திரமல்ல, பல்வேறுபட்ட கணனிகளோடு கம்ப்யூட்டரோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இனி வரும் காலங்களில் நீங்கள் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரை கூட இந்த யூடியூப் சேனலிலே நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, கணனிகளிலே மிக நுணுக்கமான டிப்ஸுகள் இருக்கிறது. அவையற்றை ஒன்றொன்றாக நான் பதிவேற்றுவேன். எனவே அதையும் நீங்கள் பார்த்து மகிழ முடியும். எனவே வாங்க, இப்போ நாங்கள் CapCutஐ எப்படி இன்ஸ்டால் செய்ய முடியும், CapCut என்கின்ற சாஃப்ட்வேரை எப்படி ஓப்பன் செய்து அதிலே நாங்கள் வீடியோவை எடிட் பண்ண முடியும் என்பதை இன்று முதல் நாங்கள் கற்றுக்கொள்வோம். ஓகே, நாங்கள் இப்போ எப்படி CapCut சாஃப்ட்வேரை நாங்கள் இன்ஸ்டால் செய்ய போகிறோம் என்பதை பார்ப்போம். நான் இப்போது பதிவிறக்கம் செய்த இந்த CapCut சாஃப்ட்வேரை நான் இப்போது உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதுதான் அந்த சாஃப்ட்வேர். இதை நாங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னால், இந்த ஐக்கோனை நாங்கள் டபுள் கிளிக் பண்ணுறோம். டபுள் கிளிக் பண்ணின உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் லைசன்ஸை நீங்கள் அக்ரி பண்ண வேணும். எனவே இதில் இருக்கிற ஒரு செக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிங்கன்னு சொன்னால்தான் இந்த இன்ஸ்டால் நவ் என்கின்ற பட்டன் உங்களுக்கு அப்பியர் ஆகும். இல்லாவிட்டால் அது இன்ஸ்டால் நவ் என்ற பட்டன் உங்களுக்கு அப்பியர் ஆகாது. ஸோ அதில் நீங்கள் டிக் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் இதில் இன்ஸ்டாலில் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் நடந்து கொண்டிருக்கு. இன்ஸ்டாலேஷன் நடந்ததுக்கு பிற்பாடாக இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு CapCut ஸ்டார்ட் நவ் என்கின்ற ஒரு விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எனவே நான் இதில் இப்போ ஸ்டார்ட் நவ்வை கிளிக் பண்ணுறேன். ஸ்டார்ட் நவ்வை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு CapCut சாஃப்ட்வேர் முதலாவது உங்களுடைய கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரை செக் பண்ணும். இது வீடியோ எடிட்டிங்குக்கு சூட்டபுளான பிசியாண்டு உங்களுடைய ஹார்ட்வேரை கன்ஃபார்ம் பண்ணும். அதாவது இது டெஸ்டிங் என்று சொல்லி உங்களுக்கு காட்டுச்சு இல்லையா, இந்த டெஸ்டிங்ன்றது உங்களுடைய கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரை செக் பண்ணிச்சு. இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இப்போ கன்ஃபார்ம் கொடுத்த உடனே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்க்குற விண்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கிரியேட்டிங்னு சொல்லி ஒரு புது ப்ரொஜெக்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுவதற்கான ஆப்ஷன் நீங்கள் பார்க்க முடியுது. கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட்ஸ் 0 காட்டுது. ஏனென்றால் இன்னும் CapCutஐ இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். எனவே நீங்கள் வருகிற நாட்களில் ஒவ்வொரு ப்ரொஜெக்டும் செய்ய
அந்த ப்ரொஜெக்ட்ஸ் வந்து இந்த ப்ரொஜெக்ட்ஸ் என்ற பகுதிகளுக்கு கீழே வந்து காட்டப்படும். இப்போ வந்து ஒரு ப்ரொஜெக்டும் இல்லாததால் உங்களுக்கு காட்டப்படலை. எனவே நான் இப்பொழுது ஸ்டார்ட் கிரியேட்டிங் என்றதை நான் கிளிக் பண்ணின உடனே உங்களுக்கு ஓப்பன் பண்ணுற இந்த இன்டர்ஃபேஸ் தான் இந்த CapCutனுடைய இன்டர்ஃபேஸாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இதில் இருக்கிற இன்டர்ஃபேஸில் இருக்கிற பகுதிகளை நான் உங்களுக்கு இந்த பார்ட் 1ல் விளங்கப்படுத்துகிறேன். பார்ட் 2ல் வந்து என்ன மாதிரி நாங்கள் வீடியோவை இதுக்குள்ளே இம்போர்ட் பண்ணி நாங்கள் எடிட் பண்ணலாமன்றதை பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த விண்டோவில் வந்து மேற்புறமாக இருக்கின்ற பகுதி வந்து டைட்டில் பார் என்று நாங்கள் சொல்கிறோம். அதாவது இந்த ப்ரொஜெக்டை வந்து நாங்கள் ஒரு ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணும்போது அது வந்து அங்கே ஒரு ஃபைல் நேமாக அந்த ஃபைல் நேமை இதில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். சரியா? இப்போ நீங்கள் பார்க்குற விண்டோவில் இந்த இடக்கை பக்கமாக நீங்கள் பார்க்குறதுல மேலே இருக்கிறதுகளுக்கு பேர் வந்து டேப்ஸ். இப்போ மீடியா, ஆடியோ, டெக்ஸ்ட், ஸ்டிக்கர், எஃபெக்ட்ஸ் என்று இருக்கிறது எல்லாமே டேப்ஸ் என்று நாங்கள் சொல்லுகிறோம். டேப், ரைட்? இப்போ நாங்கள் மீடியா என்கிற டேப்பை நாங்கள் ஆக்டிவாக இருக்கிறதால அது வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் உங்களுக்கு காண்பிக்கப்படுது. அதே மாதிரி நான் ஆடியோவை கிளிக் பண்ணும்போது ஆடியோ வந்து க்ரீன் கலரில் உங்களுக்கு காட்டப்படுது. எனவே ஆக்டிவாக இருக்கிற டேப் வந்து க்ரீன் கலரில் இருக்கும், மற்ற டேப்புகள் நார்மலாக ஒயிட் கலரில் இருக்கும். எனவே நான் இப்போ மீடியான்றதை தான் முதலாவது கிளிக் பண்ணுறேன். இந்த மீடியாண்ட கேலரியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இந்த விண்டோ சொல்கிறது மீடியா விண்டோ என்று சொல்வார்கள். சரியா? இது மீடியாக்குரிய செக்ஷன். இதுக்குள்ளே தான் நாங்கள் வீடியோஸ், ஆடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நாங்கள் இம்போர்ட் பண்ண போகிற செக்ஷன் வந்து இந்த மீடியா கேலரி. அடுத்ததாக நீங்கள் இங்கே மீடியா கேலரிக்கு பக்கத்தில் விளக்கை புறமாக பார்க்குறது ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறீங்க பிளேயர். அதாவது நாங்கள் இதில் என்ன வீடியோவை நாங்கள் எடிட் பண்ண போகிறோமோ, என்ன எஃபெக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் செய்து நாங்கள் இதில் எடிட் பண்ண போகிறோமோ அதை நீங்கள் விஷுவலாக நீங்கள் பார்க்க போகிற இடம் தான் இந்த பிளேயர் என்கின்ற பகுதி. இந்த மூன்றாவது பகுதி வந்து டீட்டெயில்ஸ். நாங்கள் போட போகிற வீடியோ வந்து எங்கே இருந்து எந்த லொக்கேஷனில் இந்த வீடியோ இருக்குது, அது என்ன ஃப்ரேம் ரேட்டில் இருக்குது, இது வந்து ஒரிஜினல் சைஸில் இருக்குதா, ப்ராக்ஸி வந்து ஆன் பண்ணி இருக்குதா, இவ்வாறான பல விதமான டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்கு காண்பிக்கிறதுக்கு தான் இந்த டீட்டெயில் பேனல் காணப்படுது. ஸோ மீடியா பேனலை நாங்கள் பார்த்தோம், பிளேயர் பேனலை பார்த்தோம், அடுத்தது டீட்டெயில் பேனலை பார்த்தோம். முக்கியமாக நான் இப்போ ஒரு விஷயத்தை சொல்லித்தர போகிறேன், டைம் லைன். வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் டைம் லைன் தான் முக்கியம். டைம் லைனில் தான் நாங்கள் கூட நேரம் நாங்கள் மெனக்கிட போகிறோம். டைம் லைனில் தான் நாங்கள் வீடியோவை நாங்கள் எடுத்து போட்டு தேவையில்லாத வீடியோக்களை கட் பண்ண போகிறோம். அந்த வீடியோக்களை வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்கு டிரான்சாக்ஷன்ஸை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். பிரைட்னஸ் காணாது, கண்ட்ராஸ்ட் காணாது, பலவிதமான இஃபெக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் போடுறதா இருந்தால் இந்த டைம் லைனில் இருக்கிற வீடியோவில் தான் நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். எனவே 4 விதமான பேனலை பொறுத்த வரைக்கும் இந்த இன்டர்ஃபேஸில் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறேன். ஒன்று வந்து மீடியா இம்போர்ட் பண்ணுறதான ஒரு பேனல், அடுத்தது உங்களை விஷுவல், அதாவது நீங்கள் எடிட் பண்ணுறத நீங்கள் பார்க்கக்கூடிய பிளேயர் பேனல், அடுத்தது டீட்டெயில்ஸ் பேனல், அடுத்தது டைம் லைன். ஸோ 4 விதமான விடயங்களை நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் இந்த பார்ட் 1ல் கற்றுக்கொண்டீங்க. இது உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். விளங்காவிட்டால் இந்த வீடியோவை திருப்ப நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். ஸோ நாங்கள் இந்த பார்ட் 1ல் என்னத்தை பார்த்தோம், CapCutஐ வந்து நாங்கள் எப்படி இன்ஸ்டால் செய்யலாம், அதன் பிற்பாடாக இந்த CapCut சாஃப்ட்வேரை வந்து எப்படி ஓப்பன் செய்தால் உங்களுக்கு முதலாவது என்ன இன்டர்ஃபேஸ் வரும், அதிலிருந்து நீங்கள் நியூ ப்ரொஜெக்டை ஓப்பன் பண்ணக்குள்ள உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் இருக்கிற 4 பேனல்ஸை பற்றி, டேப்ஸை பற்றி நாங்கள் படித்தோம். நீ பார்ட் 2ல் வந்து எப்படி ஒரு வீடியோவை இம்போர்ட் பண்ண போகிறோம், இம்போர்ட் பண்ணின அந்த வீடியோவை எப்படி நாங்கள் டைம் லைனுக்கு கொண்டு வர போகிறோம், இந்த டைம் லைனில் கொண்டு வரக்குள்ள அந்த வீடியோனுடைய ரேஷியோ, ஃப்ரேம் ரேட்ஸை பற்றியெல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். அதை எவ்வாறு க்ராப் செய்வது, எடிட் பண்ணுவது, டிரான்சாக்ஷன் செய்வது என்று ஒவ்வொரு பாட்டாக நான் உங்களுக்கு வீடியோவை நான் இதில் அப்லோட் பண்ணுவேன். எனவே தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்களும் கூட ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு வீடியோ எடிட்டராக நீங்கள் மாறலாம். இது ஒரு பேசிக் சாஃப்ட்வேர் தான். இதைத்தான் நான் உங்களுக்கு இப்போ கற்றுத்தர போகிறேன். இதை நீங்கள் கற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் அட்வான்ஸான ப்ரீமியர், டாவின்சி, இப்படி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. நீங்கள் அதுகளை வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய ஆற்றலுடையதாக இருக்கும். இதை நீங்கள் கற்றுக்கொண்டீங்கன்றால் மிக இலகுவாக நீங்கள் வீடியோவை எடிட் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனலில் வீடியோவை வந்து அப்லோட் செய்து கொள்ள முடியும். எனவே இதுவரை இந்த பார்ட் 1ஐ நீங்கள் பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அருண்குமார். நன்றி, வணக்கம்.